ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். என்னோட ஒரு நார்மல் டே ரொட்டீன் vlog தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படுறது எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், அப்புறம் பிள்ளைங்களோட ப்ரைமரி லெவல் வரைக்கும் உள்ள ஸ்கூல் எல்லாமும் ஓரளவுக்கு வீடு பக்கத்துலேயே தான் இருக்கும். அதுவும் எல்லா இடத்துக்கும் நம்ம நடந்தே போகிற மாதிரியான டிஸ்டன்ஸ் தான். 2-3 பிளாக் டிஸ்டன்ஸில் அங்கங்கே இந்தியன் ஸ்டோரும் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து வர்ற திங்ஸ் எல்லாமும் நம்ம அங்கே வாங்கிக்கலாம். இதுதான் எங்கள் வீடு பக்கத்துலேயே இப்போ புதுசாக கட்டிகிட்ருக்க எம்ஆர்டி லைனு. கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. 2028 தான் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்து கீழே இறங்கி 2 நிமிஷம் நடந்து வந்தோன்னா இந்த ஷாப்பிங் சென்டருக்கு வந்துடலாம். இதோட பேர் கெக்போ ஷாப்பிங் சென்டர். இந்த எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கும் அதே பேர் தான் வச்சுருக்காங்க. இங்கே சில இடத்துல எல்லாம் எம்ஆர்டி ஸ்டேஷனோட சேர்ந்த மாதிரியே ஷாப்பிங் மாலும் இருக்கும். எம்ஆர்டிலேருந்து வெளியான உடனேயே நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற இந்த ஷாப்பிங் சென்டரை உடச்சிட்டு எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி புது ஷாப்பிங் மாலும் கட்ட போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கான 3D மாடலும் வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் அதுக்கான டைம் பீரியட் தான் கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இதுக்குள்ளே எல்லா விதமான வசதிகளுமே நமக்கு இருந்துச்சு. கிளினிக்கே ஒரு 3 வரைக்கும் இங்கே இருக்குது. அதோட எல்லா விதமான கடைகளுமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பிங் சென்டரில் உள்ள ஒரு சில கடையெல்லாம் ஏற்கனவே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஆகஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில கடையெல்லாம் கொஞ்சம் பக்கத்திலே தான் ரீலோகேட் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் தூரம்தான். இந்த ஃபுட் கோர்ட்டையும் எடுத்துருவாங்களா என்னன்னு தெரியலை. ஏன்னா இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக பக்கத்திலே இருக்கிற ஒன்று. இங்கே இருக்கிற ஒரு சில கடையிலெல்லாம் மூவிங் அவுட் சேலும் போட்டிருக்காங்க. இந்த கடையில் குழந்தைங்களுக்கு உள்ள டாய்ஸ் எல்லாமும் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிது. இந்த ஒரு டியான்மா குரூப்ங்கிற கடை இப்போ தான் இந்த ஷாப்பிங் சென்டரில் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே வாஷிங் லிக்விட்ஸ், அப்புறம் இந்த டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் எல்லாம் மற்ற கடைகளை விட நல்ல விலை குறைவில் கிடைக்கும். இந்த பிரைம் சூப்பர் மார்க்கெட்டும் இங்கே தான் இருக்குது. இந்த கடைக்கு நாங்கள் எப்படியும் வாரத்தில் 3 இல்லைன்னா 4 நாளாவது வந்துடுவோம். ஏன்னா நமக்கு இங்கே எல்லாமே பக்கத்திலே கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் மாதக்கணக்கில் வாங்கி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது இல்லை. அதனால் தேவைப்படுற திங்ஸை அப்பப்போ வந்து வாங்கிக்கிறது. இங்கேயும் காய்கறி, பழம், அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்கும். அதோட சிக்கன், சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். மற்றபடி நம்ம ஊரில் இருந்து வர்ற எண்ணெயெல்லாம் இங்கே கிடைக்காது. அதெல்லாம் நாங்கள் எப்போவுமே தமிழ் கடையில் தான் வாங்கிப்போம். இந்த ஆலிவ் ஆயில், கனோலா ஆயில் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த கடையில் வாங்கிக்கிறது. அப்புறம் இந்த பட்டர், சீஸ் அது மாதிரி உள்ளதெல்லாம் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் தான் நிறைய வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த க்ரீன் ஃபீல்ட்ஸோட லோ ஃபேட் மில்க் தான் இப்போ என் பையனுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதை ஹீட்லாம் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே டைரெக்டாகவே கன்சியூம் பண்ணலாம். இந்த கோகோ கிரன்ச் சீரியல் எப்போவுமே கொஞ்சம் வாங்கி வச்சுருவேன். பிள்ளைங்க 2 பேருக்கும் காமனாக பிடிச்சதில் ஒன்று தான் இது. ரொம்ப சீக்கிரமாக ஸ்கூல் போகிற டைமில் பாலில் இதை ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் நட்ஸையும் கலந்து கொடுத்துருவேன். அடிக்கடியெல்லாம் சாப்பிட்றதில்ல, எப்பாவது சில சமயம் மட்டும் இந்த மாதிரி எடுத்துப்பாங்க.
இந்த ஒரு ப்ரீஸ் வாஷிங் லிக்விட் விலை இங்கே $9.30 போட்டிருக்காங்க. இதே அளவுள்ள சேம் பாட்டிலோட விலை இப்போ வர வழியில் பார்த்தா டியான்மா குரூப்புங்கிற சைனீஸ் கடையில் $7.90 கிடைக்குது. ப்ரீஸ் இல்லைன்னா இந்த ஒரு டைனமோ, இது ரெண்டும் தான் நான் துணி துவைக்கிறதுக்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது. இந்த வாஷிங் லிக்விட்ஸ்க்கெல்லாம் நம்ம தனியாக சாஃப்ட்லான்லாம் வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை. அதோட ஃப்ராக்ரன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் கொசு எதுவும் இருந்ததுன்னா அதுக்கு இந்த ஒரு ஸ்ப்ரே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதில் இருக்கிறது லெமன் கிராஸ் லிக்விடு தான், ரொம்ப ஹார்ம்லாம் கிடையாது. மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே அது அவைலபிளாக இருக்கும். மழை தொடர்ந்து இருக்கிற டைம்லெல்லாம் செடியிலெல்லாம் சில சமயம் கொசு இருக்கும். அதுக்கு இந்த ஒரு ஸ்ப்ரே நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஏற்கனவே நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். நான் எப்படியும் வாரம் இந்த கடைக்கு வந்துடுவேன். சில சமயம் வாரத்துக்கு 2-3 நாள் கூட வரதுண்டு. பிரைமுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு நர்சரி கடையும் ஒரு சைனீஸ் லேடி வச்சுருக்காங்க. இங்கே இந்த மாதிரி செடிகளுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும். செடிக்கெல்லாம் தேவையான உரம், மண், அப்புறம் சில கார்டனிங் டூல்ஸு, காய்கறி பழங்களோட விதைகள் எல்லாமே இங்கே கிடைக்கிது. செடிக்கெல்லாம் மண் தேவைப்பட்டால் நாங்கள் இங்கே தான் வந்து அப்பப்போ வாங்கிப்போம். 5 லிட்டர் மண்ணோட விலை $3. இந்த ஒரு மூங்கில் செடி நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். சின்னதாக வாங்கி வச்சது, ஒரு செடியோட விலை $2 தான். நான் வாங்கும்போது இதில் 2-3 இலை தான் இருந்தது. இப்போ அழகாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வாங்குற அந்த ஒரு சைனீஸ் கடை இது தான். நான் ஆல்ரெடி வீடியோவிலலாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படியே வர வழியில் இந்த கடையில் 2 பேக்கெட் சோயாபீன்ஸும் எடுத்தாச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு ஆர்கானிக் சோயாபீன்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளே 3 பேக்கரி இருக்குது. பிள்ளைங்களோட பர்த்டேக்கெல்லாம் நாங்கள் மோஸ்ட்லி கேக்கு இங்கே தான் வாங்குவோம். இந்த ஒரு ரெய்சின் பண்ண நல்லாயிருக்கும். இதில் ஒன்றும் பிள்ளைங்களுக்கு இந்த பேக்கரியில் உள்ள சீஸ் டாட் ரொம்பவே பிடிக்கும். அதில் ஒன்றும் இன்றைக்கி நான் வாங்கினேன். இந்த ஷாப்பிங் சென்டரில் உள்ள ஃபுட் கோர்ட்டு தான் இது. கோஃபுங்கிறது சைனீஸ் பேர். இங்கே சிக்கன் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எப்போவாது இங்கே தான் வாங்குவாங்க. இன்றைக்கி 2 பேருக்கும் அப்படியே சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என் பையனுக்கு எப்போவுமே மற்ற இடத்துல வாங்குறத விட இந்த ஃபுட் கோர்ட்டில் வாங்குகிற சிக்கன் ரைஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவான். இவங்க கொடுக்குற சிக்கன் பீஸில் போன் எதுவும் இருக்காது. ஜூராங் பாயிண்டில் ஒரு தடவை சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு அதில் போன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, பிள்ளைங்க மட்டும்தான் வாங்கிப்பாங்க. இது நான் ப்ரைமில் வாங்கலை, இந்த தடவை சைனீஸ் கடையில் தான் வாங்கினேன். சிக்கன் மீனெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேனோலா ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ப்ரைமில் தான் வாங்குறது. மற்றபடி கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தமிழ் கடையிலேயே வாங்கிடுவோம். இந்த ஒரு கேண்டி ஆப்பிள் என் பையன் எடுத்திருந்தான். இது குட்டி குட்டி ஆப்பிளாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஆனால் இது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் நல்லாயிருக்கும், சில சமயம் சுத்தமாக நல்லாவே இருக்காது. அவங்க அப்பா ஒரு தடவை இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் இருந்துட்டு இவன் எப்போ என் கூட கடைக்கு வந்தாலும் இதில் ஒரு பேக் எடுத்து வச்சுருவான். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மேஜிக் க்ளீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மசாலா, எண்ணெய், பசை எல்லாத்தையுமே இது நல்லா க்ளீனாக எடுத்துரும். இது ஃப்ராக்ரண்ட் ரைஸு. அன்றைக்கி 1 கிலோ பேக்கு ப்ரைமில் இருந்ததுனால அதில் ஒன்று எடுத்துட்டேன். இந்த தயிர் தான் அவங்க அப்பா எப்போவுமே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் இதில் ஒன்று வாங்கியிருந்தேன். என் பையனுக்கு இப்போதைக்கு இந்த ஒரு யோகட் வந்து பிடிச்சிருக்கு. அவனுக்கு ஒவ்வொரு டைமும் ஒன்று பிடிக்கும். எதுவுமே லாங் டைமாக சாப்பிட்றது கிடையாது. குறிப்பிட்ட நாளைக்கு தான் அது பிடிக்கும். அதுக்கப்புறம் சுத்தமாக அதை தொடுறதே கிடையாது. மட்டன் கிரேவியெல்லாம் செய்யும்போது இந்த ஒரு லைட் கோகோனட் மில்கில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணுவேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஒரு கோல்டன் சர்ன் பட்டர் தான் நான் எப்போவுமே வாங்குறது. எல்லாத்துக்குமே இது தான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இதெல்லாம் தேவைப்படுறப்போ போய் அப்பப்போ வாங்கிக்கிறது தான். ரொம்ப அதிக அளவுலலாம் ஸ்டாக் பண்ணி வைக்கிற மாதிரியெல்லாம் வாங்குறது இல்லை. ஏதாவது அவசரமாக தேவைப்பட்டால் மட்டும்தான் காய்கறியெல்லாம் இந்த மாதிரி கடையில் வாங்கிக்கிறது. மற்றபடி நான் எல்லாமே வெட் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். வாரம் மார்க்கெட் போய் தேவையான காய்கறி, பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறது. நம்ம பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதோட ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். இங்கே உள்ள மற்ற கடைகளுக்கும் மார்க்கெட்டுக்கும் பழம்லாம் ஓரளவுக்கு சேமான விலையில தான் இருக்கும். ஆனால் எல்லா காய்கறியும் நல்ல விலை குறைவாக கிடைக்கும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நினச்ச நேரத்துக்கு டக்குன்னு கீழே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இனிமேல் இந்த ஷாப்பிங் சென்டர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே தான் அன்றைக்கி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.